ஹாய், உங்கள் குழந்தை சும்மா இந்த கார் வீல்ஸே இப்படி சுற்றிட்டு இருக்கிறாங்களா, இல்லைன்னா டாய்ஸை வந்து லைனாக அடுக்கி வச்சுட்டு இருக்கிறாங்களா? உங்கள் குழந்தை ப்ராப்பரான ஒரு ப்ளே வந்து விளையாட மாட்டேங்கிறாங்களா? இந்த வீடியோவில் குழந்தைங்க ப்ராப்பராக ஒவ்வொரு டாய்ஸும் எப்படி விளையாடணுங்கிறத நான் வந்து ஆக்டிவிட்டியோட சொல்லுவேன், பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ச்சனா. நான் மாஸ்டர்ஸ் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஓரல் பிளேஸ்மெண்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமாக நான் வந்து ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறேன். போன வீடியோவில் நம்ம குழந்தைங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு டெவலப் ஆக வேண்டிய 5 இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸை பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்கில்ஸான சோசியல் ஸ்கில்ஸோட எல்லா லெவல்ஸையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதை பார்க்காதவங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நீங்கள் வந்து சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் ஸ்கில்ஸ் ஆன ப்ளே ஸ்கில்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்கில்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து குழந்தைங்களோட காக்னிஷன் ஸ்கில்ஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ காக்னிட்டிவ் ஸ்கில்ஸில் வந்து பேசிக்காக நம்ம வந்து ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ், காஸ் அண்ட் எஃபெக்ட், மீன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ அது ஒர்க் பண்ணுறது மூலமாக குழந்தைங்களோட திங்கிங் பேட்டர்ன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸில் வந்து நம்ம இப்போ ஒரு டாய்ஸை வந்து இப்படி காமிக்கிறோம், அதை வந்து நம்ம இப்படி ஒளிய வைக்கிறோம் அப்படின்னா அந்த டாய்ஸ் வந்து காணா போச்சு அப்படிங்கிறத வந்து குழந்தைங்க ரெக்கக்னைஸ் பண்ணணும், அதை வந்து தேட ஆரம்பிக்கணும். ஸோ அந்த டாயோட மென்டல் ரெப்ரசன்டேஷன் வந்து அப்போ தான் அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம வந்து துணியை வச்சு நம்ம வந்து கவர் பண்ணி இந்த டாயை கவர் பண்ணிட்டு காணா பே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளையாடும்போது காணான்னு நம்ம சொல்லும்போது குழந்தைங்க வந்து அதை தேடுறாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து அந்த ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் ஸ்கில்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் வந்து இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ணணும். நம்ம இந்த மாதிரி ஒரு டியூப் எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு பால் காமிச்சிட்டு பாரு, பால் பாரு, பால் 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உள்ளார போட்டணுமே, டியூப்ல போட்டணுமே வந்து இங்கே பாரு பால் காணா, அச்சோ பால் காணாமே, எங்கே போச்சு அப்படின்னு சொன்னதுமே வந்து குழந்தைங்க வந்து அதை வந்து தேடுவாங்க, ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தேடுவாங்க. அப்புறமா நம்ம வந்து இங்கே பாரு பால், பால் வந்துருச்சு இந்த மாதிரி சொல்லும்போது வந்து குழந்தைங்க சரி இந்த டாய்ஸ் வந்து இதுக்குள்ளார தான் வந்து போயிடுச்சு அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. செகண்ட் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸில் வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா மீன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். இப்போ அதில் வந்து என்னென்னா நம்ம ஒரு டாய்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இப்போ குழந்தை வந்து தவறுற ஸ்டேஜில் இந்த குப்பைப்படுத்திருக்கிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால அந்த டாய்ஸை வந்து ரீச் அவுட் பண்ண முடியலன்னா அந்த டாய்ஸை தான் அவங்க வந்து போய் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அது முன்னாடி வந்து அந்த ஸ்ட்ரிங் இருக்கும், அதை வந்து பிடிச்சி இழுத்தாலே வந்து வரும் அப்படிங்கிறத வந்து குழந்தைங்க ரிலைஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து டாய்ஸில் இருக்குதுன்னா இந்த டாய்ஸை நம்ம வந்து ரீச் அவுட் பண்ணுறதுக்கு இந்த டாய்ஸை பிடிக்க முடியல அப்படின்னா இந்த கயிறை வச்சு இப்படி இழுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து குழந்தைங்களுக்கு வந்து புரியணும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க குழந்தைங்களுக்கு புரியலைன்னா நம்ம இந்த மாதிரி டாய்ஸை வச்சுக்கிட்டு வந்து அவங்கள வந்து இந்த ஸ்ட்ரிங்கை பிடிச்சி நம்ம வந்து இழுக்கிறதுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். காஸ் அண்ட் எஃபெக்டில் வந்து குழந்தைங்க நம்ம வந்து ஒரு டாய்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அதில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதோ இல்லை கீ கொடுக்குறதோ பண்ணினா தான் அது வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறத வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு டாய்ஸ் எடுத்துக்கிட்டா இல்லை வந்து நம்ம இப்படி கீ கொடுத்தோன்னா தான் வந்து இது வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அது தெரியலன்னா இந்த மாதிரியான டாய்ஸ் நம்ம ப்ரெஸ் டாய்ஸு, பட்டன் ப்ரெஸ் டாய்ஸ், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கீ டாய்ஸு அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்து குழந்தைங்களை வந்து இந்த ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணணும். அடுத்ததாக குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஃபங்க்ஷனல் ப்ளே டெவலப் பண்ணணும். ஸோ இப்போ குழந்தைங்க ஆக்சுவலாக யூஸ்வலாக இப்போ இந்த மாதிரி நம்ம ரிங்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து நம்ம வரிசையாக இப்படி போட சொல்கிறோன்னா குழந்தைங்க அது போட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க வந்து ஒவ்வொரு ரிங்ஸையும் இப்படி தூக்கி போடுறதுல தான் வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா டீகன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறத பற்றின ஆக்டிவிட்டி வந்து லாரா வைஸ் அப்படிங்கிற பீடியாட்ரிக் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் வந்து டீச் மீ டு டாக் பாட்காஸ்ட்டில் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து தான் இப்போ பார்க்குறோம். ஸோ அந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு டாய்ஸ் நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு
இதை வந்து நம்ம இப்படி ஒவ்வொரு ரிங்ஸாக வந்து போட சொல்லாமல் அதை வந்து கலைக்கிறதுக்கான ஒரு இது வந்து ப்ராப்பரான ஆக்டிவிட்டி மூலமாக சொல்லி கொடுக்கலாம். அதாவது இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பேஸ்கெட் வந்து வச்சுக்கிட்டு அவங்க குழந்தைங்களை வந்து நம்ம ஒவ்வொரு ரிங்ஸையும் எடுத்து இப்படி வந்து இப்படி போடுங்க அப்படின்னு சொல்ல வைக்கணும். ஸோ அவங்க வந்து உடனே அவங்க செய்யலை அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வெர்பல் கியூஸ் கொடுத்து ட்ரை பண்ணலாம், இல்லை விஷுவல் கியூஸ் கொடுத்து ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா ஹேண்ட் பை ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் மூலமாக வந்து நம்ம கியூ கொடுத்து நம்ம வந்து குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி மூமெண்ட் வந்து செய்ய வைக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து நம்ம பிளாக்ஸை வச்சும் வந்து செய்ய வைக்கலாம். பிளாக்ஸையும் வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து இப்படி உள்ளார வந்து போட வைக்கலாம். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டிஷ்யூ பாக்ஸில் வந்து குட்டியாக வந்து ஒரு கேப் இருக்கும். ஸோ பசில்ஸ்லாம் ஒவ்வொரு பசில்ஸ் சேர்த்து அந்த கேப்புள்ளார வந்து போட வைக்கலாம். இல்லைன்னா வந்து ஜிப்லாக் கவரை வச்சுட்டு ஜிப்லாக் கவரில் நம்ம வந்து ஒவ்வொரு பசில்ஸையும் எடுத்து வந்து போடுறதுக்கு வந்து ஆக்டிவிட்டி வந்து சொல்லலாம். அது வந்து நம்ம இப்போ தூக்கி போடுற மாதிரியே கூட வந்து இந்த மாதிரி வந்து போடுறதுக்கு வந்து சொல்லும்போது குழந்தைங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வர ஆரம்பிக்கும். அடுத்ததாக நம்ம டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ப்ளே மூலமாக சொல்லிக் கொடுக்கணும். அதாவது வந்து இந்த மாதிரி ரிங்ஸ் வந்து ஒவ்வொரு இதாக போடுறதுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறமா வந்து ஷேப் சார்ட்டர்ஸை வச்சுட்டு வந்து நம்ம ஷேப்ஸ் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து போட சொல்லலாம். அப்புறமா வந்து பிளாக்ஸ் வச்சுட்டு பிளாக்ஸ் வந்து இப்படி மேலே மேலே அடுக்கிறது, இல்லைன்னா வந்து ஏதாச்சும் வந்து இந்த ஸ்க்ரூ மாதிரி ஓப்பன் பண்ணுறது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹேண்ட் மூமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ஏடிஎல் ஆக்டிவிட்டீஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதாவது வந்து இப்போ நம்ம ப்ரஷ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ப்ரஷ்ஷை வச்சு அது அவங்க வந்து எந்த ஆக்டிவிட்டி செய்யணும் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு தெரியணும். இப்போ சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ப்ரஷ்ஷை வச்சும் வந்து சும்மா வந்து இப்படி வண்டி மாதிரி ஓட்டுவாங்க, இல்லை சீப்பை வச்சு சும்மா தட்டுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்பரான அதோட ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு தெரியணும். ஸோ இப்போ ப்ரஷ் வச்சு இப்படி பண்ணுறது, பொம்மையை கொடுத்து வந்து இப்போ பொம்மைக்கு ப்ரஷ் பண்ணி விடு அப்படின்னு நம்ம சொல்லலாம், தலை சீவி விடு அப்படின்னு சொல்லி சீப்பை கொடுத்து வந்து சீவ வைக்கிறது. ஸோ அந்த மாதிரியான டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ப்ராப்பரான வேலை வந்து குழந்தைங்க வந்து செய்யணும். ஸோ இந்த மாதிரி ப்ளே ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணும்போது நம்ம வந்து வேர்ட்ஸையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி ப்ளே ஸ்கில்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வந்து நிறையா ஹை ஃப்ரீக்வன்சி ரெப்படிஷன் வந்து கீவேர்ட்ஸ் வந்து கொடுக்க முடியும். இப்போ வந்து நம்ம இந்த பால் வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அந்த பாலை வந்து ஒவ்வொரு வாட்டி நம்ம வந்து இதுக்குள்ளார போடும்போது இப்போ பால் 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 பாலை உள்ள போடலாமா, பால் வாவ் பால் காணாமே எங்க போச்சு, இதோ பால். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு கேம் மூலமா நம்ம சொல்லி கொடுக்கும்போது ஒரே இந்த சிங்கிள் பால்ங்கிற வேர்டை வந்து நம்ம வந்து 9 to 10 times வந்து கொடுக்க முடியும். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம ரிங்ஸ் வந்து நம்ம வந்து மேலே மேலே அடுக்கிறோம் அப்படின்னாலும் வந்து ரிங்ஸ் உள்ள போடலாமா, இங்கே பாரு எல்லோ எல்லோ கலர் ரிங்ஸ் போடு போடு போடு, பர்பிள் கலர் டப் 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 டப். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து வேர்ட்ஸ் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்டாக்கிங் கப்ஸை வந்து மேலே மேலே வந்து அடுக்கும்போது ஆப் ஆப் ஆப்னு சொல்லி டாப் அப்படின்னு வந்து நம்ம வந்து வேர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு சிங்கிள் வேர்டையே வந்து நம்ம நிறையா வாட்டி வந்து யூஸ் பண்ண முடியறதுக்கு வந்து சொல்லித்தர முடியும். இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் ஸ்கில்ஸான ப்ளே ஸ்கில்ஸை வந்து பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்தடுத்த ஸ்கில்ஸை பற்றி நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். நன்றி.